Okay, the next program title is How to Develop Inheritance Concept with Single Inheritance Category. Next program title என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் நம்மளுக்கு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வாட் ஆர் த கேட்டகரிஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னம்னா நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். Hybrid inheritance is combination of hierarchical and multiple inheritance. So these are categories are available in inheritance. So, okay. Actually, only one child interact with one parent. Then that is called single inheritance. இப்போ வந்து ஒரே ஒரு சைல்டு ஒரு பேரண்டோட இன்ட்ராக்ட் ஆகிருக்கு, அதாவது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் யாருக்கு சார் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யூ ப்ளீஸ் நோட் இட் அவுட். ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் டு least derived class. Are you clear? Object created to least derived class. Sir, I can't understand what you are trying to set. சார் நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னு எனக்கு புரியலையே அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இன்வோக்கிய கிளாஸ், ஆப்ஜெக்ட் தான் ஒரு கிளாஸை ஆப்ரேட் பண்ணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சு போனது. சரி சார், அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் லைக் எ டிரைவர், கிளாஸ் லைக் எ கார். Driver drive a car. Object operate a class. Object invoke a class. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஏக்கு கிரியேட் பண்ணுவேன்னா இல்லை பிக்கு கிரியேட் பண்ணுவேன்னா, you should make object to derived class only. Don't make object to base class, because base class can't access derived class property, but derived class can access base class property. நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து டெரைவ் கிளாஸ்க்கு தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா டெரைவ் கிளாஸால் உங்களுக்கு பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இப்போ பேஸ் கிளாஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நீங்கள் டெரைவ் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஹியர் யூ ஷுட் மேக் ஆப்ஜெக்ட் டு டெரைவ்ட் கிளாஸ். நான் எப்போவுமே ஆப்ஜெக்ட் வந்து டெரைவ்ட் கிளாஸ்க்கு தான் கிரியேட் பண்ணணும். ஸோ தட் ஆப்ஜெக்ட் கேன் ஆக்சஸ் பேஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். Derived class object can access base class properties, but base class object can't access derived class properties. ஒரு derived class objectaல base classல இருக்கிற properties எல்லாம் access பண்ண முடியும். ஆனால் base class object மூலமாக derived class ஓட properties access பண்ண முடியாது. So I created object only to derived class. Because of that I make object to derived class. Okay, இது okay. இப்போ இங்கே வந்துட்டு சார் டேக் திஸ் எக்ஸாம்பிள். சார் ஐ மேக் ஆப்ஜெக்ட் விச் ஒன், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி ஆர் கிளாஸ் சி, விச் ஒன்? இஃப் யூ ஆர் மேக் ஆப்ஜெக்ட் டு கிளாஸ் சி, தென் யூ கேன் ஆக்சஸ் கிளாஸ் பி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கிளாஸ் ஏ ப்ராப்பர்ட்டிஸ், பிகாஸ் திஸ் இஸ் அ லீஸ்ட் டெரைவ்டு கிளாஸ். நீங்கள் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து சி ஆப்ஜெக்ட் வந்து யாருக்கு கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் சிக்கு தான். ஏன்னா கிளாஸ் சியோட ஆப்ஜெக்டால் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்? கிளாஸ் சி ஆப்ஜெக்ட் கேன் ஆக்சஸ் கிளாஸ் பி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கிளாஸ் ஏ ப்ராப்பர்ட்டிஸ். கிளாஸ் சியோட ஆப்ஜெக்டால் கிளாஸ் பியோட ப்ராப்பர்ட்டிஸையும் கிளாஸ் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் ஐ கிரியேட்டட் ஆப்ஜெக்ட் டு கிளாஸ் பி, தென் இன்கேஸ் ஐ கிரியேட் ஆப்ஜெக்ட் டு கிளாஸ் பி, தென் class B can access class A properties. Class B object can't access class C properties. If your creator object to class C, if you are create object to class B, then class B object can access class B properties and class A properties, but class B object can't access class C properties. ஒரு class B ஓட ஆப்ஜெக்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் அதோட பேரண்ட் கிளாஸ் லைக் பேஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பட் class B
object can't access class C properties. Class B object ஆல class C ஓட properties access பண்ண முடியாது. In case I created an object to class A, then நான் object A க்கு class create பண்ணியிருந்தா object A class A object can access class A properties only. Class A object can't access class B properties, class C properties. Class A object நால class B ஓட properties class B ஓட properties class C ஓட properties access பண்ண முடியாது. So I make object to derived class. At the same time, you should make object to least derived class, because this is also one of the derived class. Don't make object to this derived class. Since this is not least derived class, you should make object to least derived class only, because that least derived class object can access base class properties. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை மிடில் இருக்கிற டெரைவ்ட் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணக்கூடாது. மிடில் இருக்கிற டெரைவ்ட் கிளாஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா மிடில் இருந்து நீங்கள் டாப் மோஸ்ட் வேணால் ஆக்சஸ் பண்ணலாமே தவிர மிடில் இருந்து நீங்கள் வந்து பிலோ, அதாவது மிட்டுக்கு பிலோவில் இருக்கு இல்லையா, மிட் ரெஸ்ட் ஆஃப் மிட் டு பாட்டம் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூ காண்ட் ஆக்சஸ். ஸோ டோன்ட் மேக் ஆப்ஜெக்ட் டு நான் லீஸ்ட் derived class. Don't make object to intermediate derived class. So you should make object to least derived class like this, class C. If you are create object to class C, then that class C object can access class B and class A properties. Okay, here you should make objects to class B and class C. Here compulsory you should make two objects. First object makes to class B. Second object makes to class C. Class B object can access class B and class A properties. Class C object can process class C and class A properties. Are you clear? Here, if you are create object to class B, then that class B object can process class B properties and class A properties. If you are make object to class C, then class C object can process class C and class A properties. Remember, class B object can't access class C properties because both are unrelated. Class C object can't process class B properties, same as, because both are unrelated. Okay, next here I make only one object to class C, because this is least derived class.